ஹலோ வியூவர்ஸ், நீ நம்ம பார்க்க போகிறது கைஜூ நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 3 பார்ட் 1. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் அந்த கைஜூ நம்பர் 9 நம்மளால போட்டு தள்ளி அவங்ககிட்ட இருக்க பவர் எடுக்கணும்னு பிளான் பண்ணிச்சுல்ல. எவ்வளவோ முக்கிய மாற ட்ரை பண்ணா மாற முடியல. அவ்வளோதான் சோழி முடிஞ்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் கைஜூ நம்பர் 9ஓட தலையை வெட்டி அந்த கேப்புக்குள்ள பூந்து நம்ம கிக்கரு ஒரு என்ட்ரியை கொடுப்பான். கொலா மாசா இருக்கும், ஆனா எந்த யூஸும் இல்லை. மறுபடியும் அவன் பாடி ஒன்று சேர்ந்துரும். வந்தவன் நம்மளால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமான்னு சொல்லி கேட்பான். அவன் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா என்னால முடியலன்னு ஒன்னு. அவளுக்கு என்னன்னா இந்த 9 தான் ஒரு வேளை மாற விடாம தடுக்குதோ அப்படின்னு டவுட். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க வரைக்கும் அவன் என்ன வேடிக்கையா பார்த்துட்டு இருப்பான். மறுபடியும் கண்ட மேனிக்கு சுடுவான். அதுல இருந்து கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆவாங்க. அதுக்கப்புறம் கிக்கர் ஒரு பிளான் பண்ணுவான். சப்போஸ் அந்த கைஜூ நம்பர் 9ஆல தான் நம்மளால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியலன்னா கிக்கரு போய் அதை கண்ணா பின்னான்னு தாக்கி அதை டைவர்ட் பண்ணுவாளாமா. அந்த கேப்ல இவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணணும். சப்போஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வேலை முடிஞ்சது இல்ல. ஏன்னா எப்படி இருந்தாலும் கைஜூ நம்பர் 9 நம்ம கிக்கருவால தனியா நின்று சமாளிச்சு ஜெயிக்க முடியாது. சோ உன்னோட ஹெல்ப்பும் எனக்கு தேவைப்படும். உடனே சரி ஓகேன்னு ஆளுக்கு ஒரு சைடா போவாங்களா. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டும் சேர்ந்து ஏதோ கோக்கு மாக்கு வேலை பண்ண போதுங்கன்னு. அதனால நானும் பண்றேன்னு ஒரு ஆளா இருந்தவன் ரெண்டா பிரிஞ்சிருவான். இதை நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவான். அதுல கஃப்காக்கு கண்ணா பின்னான்னு அடிபடும். கிக்கருவால சமாளிக்க முடியல. என்ன பண்ணுவான்னு யூகிக்கவே முடியலையேன்னு சொல்லிக்கிட்டே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா ஒரு கட்டத்துலங்கும் போது அவளுக்குமே வயிற்றுல அடிபட்டுரும். அவ்வளவுதான், ஒரு டிக்கெட் அவுட்டு. இனி ஒருத்தன் தான் சொல்லிட்டு இருக்கும் போதே சடனா வந்து ஒரே வெட்டா வெட்டுவா. இதை கைஜூ நம்பர் 9 எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவளுக்கு என்ன கடுப்பாகுதுன்னா ஒவ்வொரு டைமும் இவ கஷ்டப்பட்டு இருக்கும் போது வேற யாராச்சும் வந்து தான் ஹெல்ப் பண்றாங்க. நம்ம கஃப்காவே 2 டைம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கான்ல. சோ இனிமேட்டு அந்த மாதிரி எல்லாம் நான் இருக்க மாட்டேன், நான் தான் மத்தவங்களை போய் காப்பாத்துவேன்னு வெறிகொண்டு சண்டை போட போவா. அப்படியே கட் பண்ணி கிக்கருவோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவ சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா உயிரோட தான் இருந்தாங்க. அதாவது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது. இதான் கிக்கருவோட அம்மா. பேரு ஹிகாரி. ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. கைஜுவை வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் கைஜு நம்பர் 4ஓடது. அது இவகிட்ட தான் இருந்துச்சு. சோ இப்படி அவங்க அம்மாவை பத்தி டிவில காட்டும் போதெல்லாம் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாம் கிக்கரு கிட்ட உங்க அம்மா சூப்பர் அப்படி இப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாம கிக்கருவோட அம்மாவுக்கு எப்பவுமே வந்து வேலை ரொம்ப அதிகமா தான் இருக்கும். நைட்டு டயர்டா வீட்டுக்கு வருவாங்க. ஆனாலும் கிக்கருக்காக அந்த டயர்ட் எல்லாத்தையுமே மறந்துட்டு அவ கூட ஜாலியா விளையாடுவாங்க. அவங்க அப்பாவே அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாரு. அவ்வளோ டயர்டா வந்துட்டு இப்படி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காளேன்னு. ஹிகாரியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எல்லாருமே நல்லபடியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். கையில கால்லன்னு பயங்கரமா அடிபட்டு இருக்கும். அவ பொண்ணு பார்த்துட்டு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவா. இப்படி இதெல்லாம் பார்த்தவன தான் கிக்கருக்குமே நானும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஒரு பெரிய ஆள் ஆகணும், உங்களை மாதிரி மாறணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தா அது அவங்க 2 பேத்துக்குமே ஆச்சரியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அங்க நான் உனக்காக வந்து நிப்பேன்னு வேற சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போலதான் ஒரு ஃபேமிலியா அவ்வளோ ஜாலியா இருப்பாங்க. கிக்கருவோட லைஃப் பாத்தீங்கன்னா செம ஜாலியான லைஃப் தான். பாசம் பணம் அதிகாரம்னு எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்லவங்க. ஆனா ஒரு நாள் என்னாச்சு, கைஜூ நம்பர் 6 திடீர்னு வந்து அட்டாக் பண்ணதுனால ஹிகாரி உயிரிழந்துட்டாங்க. சொல்ல போனா அதை நினைச்சு எல்லாருமே கவலைப்பட்டாங்க. அவளுக்காக ஊர் மக்கள்லாம் அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. இதனால கிக்கரு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே உடஞ்சு போயிட்டா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும், என்னால பண்ண முடியாம போச்சுன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணுவா. ஆனா அவங்க அப்பா கண்ணுல பாத்தீங்கன்னா கவலை இல்ல வெறி தான் இருக்குது. அப்பதான் கிக்கரு ஒரு முடிவு எடுத்தா. நானும் உங்களை மாதிரியே ஸ்ட்ராங் ஆகி எல்லாரையும் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு தான் இப்ப வெறி கொண்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. இதுல இறங்கிட்டேன்னா எவனையும் விடமாட்டேன்னு வேற பில்டப். இப்படி டைலாக் அடிச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த ஆண்டோட தலை பெருசா மாறுமா. அதை பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பையன் எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணும்னு அடிபட்ட காலோட போய் ஓங்கி அந்த எறும்பு ஒரு மிதி மிதிப்பான். அந்த மொத்த எறும்புமே அப்படியே அதிரும். ஆனா என்ன, அடுத்த செகண்ட் கஃப்காவோட காலு வட துருவம் தென் துருவம்னு அது இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு திரும்பிக்கிச்சு. அப்படி அவனை கைஜூ நம்பர் 9 பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கேப்ல கிக்கரு கழுத்துல ஆக்ஸ போட்டு ஒரு ரொட்டேஷன் ஒன்ன பண்ணுவா. கைஜுவோட பாடி சில்லு சில்லா ஸ்லாஷ் ஆகி கீழே விழும். அவ்வளவு வேகமா வெட்டி இருப்பான். ஒரு வழியா டைவர்ட் பண்ணியாச்சா, உடனே கஃப்கா கிட்ட டிரான்ஸ்ஃபார்ம் ஆக சொல்லுவா. அவனும் கஷ்டப்பட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவான். இதுக்கப்புறம் பொல்லந்து கட்டிட வேண்டியதான் அப்படின்னு இருக்கும் போதான் அவன் மைண்டுக்குள்ள கைஜூ நம்பர் 8 அப்படியே அவனை பார்த்து நிற்கும். என்ன நடக்குதுன்னு அவன் பீதியில இருக்கும் போதே அவன் அப்படியே கைஜுவா மாறுவான். அடுத்த செகண்ட் கிக்கருவ செவுத்திலேயே வச்சு ஒரு குத்து, அதாவது நெஞ்சே ஓட்ட போட்டுட்டான். இவன் மட்டும் இல்ல, கேப்டன் அங்க இருந்த டீம் மெம்பர்ஸ்னு எல்லாத்தையுமே அவன் கொண்டிருக்கான். என்ன நடக்குதுன்னு கஃப்காக்கு ஒன்னும் புரியல. நான் பயந்துட்டு இருப்பானா. பட்டுன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனவன் மறுபடியும் நார்மலா மாறிடுவான். இப்பதான் நம்மளுக்கே புரியுது இவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கும் கைஜூ நம்பர் 9க்கும் எந்த சம்மதமும் இல்ல. இவனுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க போராட்டம் இது. பட் இதெல்லாம் ஹெட் குவார்டர்ஸ்ல யாருக்கும் தெரியாது இல்ல. அதனால கஃப்காவை கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க. இதுதான் சொன்னேன், ஒரு வெட்டு வெட்டி
கெட்டு வீணா போனவன் இவனெல்லாம் உள்ள கொண்டு வராதீங்கன்னு எவனாச்சும் கேட்டானா இப்ப அனுபவிங்கப்பாங்க. அவன் என்ன பண்ணிட்டான்னு இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அண்டாவை கழுவி கழுவி பொலிச்சுன்னு ஊத்துறாங்க. சரி நீ இப்படியே புலம்பிட்டு இருந்தா மட்டும் என்ன ஆக போகுது, அதனால பிளான் பிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் நருமி நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. அவனே அங்க கண்ணா பின்னான்னு அதே கைஜு கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் போறேன்பா, ஏன்னா கான்பிடென்ட் எப்படி அவனை சீக்கிரம் காலி பண்ணிடலான்னு. சோ அவனோட புல்லட் அட்டாக்ஸ்ல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி அவனோட காம்பேக்ட் பவரை 98% கொண்டு போவான். எப்படி இந்த அளவுக்கு பவர்ஸை யூஸ் பண்ணா சுத்தி இருக்க இடத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா பிரச்சனை. அதனால பயங்கரமா செக் பண்ணி பார்ப்பாங்க ஏதாச்சும் சிவிலியன்ஸ் இருக்காங்களான்னு. யாரும் இல்லன்னு தெரிஞ்சோடனே மின்னல் வேகத்துல போய் ஒரு வெட்டுவான். ஒரு டைம் வெட்டின உடனே ஓ இப்படித்தான் உன் பிளேடு ஒர்க் ஆகுமான்னு உஷாராகி அடுத்த அட்டாக்ல எஸ்கேப் ஆவான். ஆனாலும் பாடி பார்ட்ஸ் பிச்சுக்கிட்டு போவோம். என்னடான்னா அவன் சுட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனோட வெப்பனை தான் கத்தியாவும் கண்ணாவும் யூஸ் பண்ணலாமே. இதை அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் 2 பேரும் மாத்தி சுட்டுக்குவானுங்க. கைஜு நம்பர் 9 பாத்தீங்கன்னா அந்த புல்லட்டோட ஸ்பீடு என்னன்னு தெரிஞ்ச உடனே அதுல ஈஸியா எஸ்கேப் ஆயிரும். அப்புறம் நருமி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பான், எதுவும் வேலைக்கு ஆகல. ஒரு கட்டத்துல தொக்கா மாட்டிட்டான். பட்டுன்னு அட்டாக் பண்ணும், அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும். நல்ல வேலை அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா கைஜு நம்பர் 9ஓட பாடி வேறு மாதிரி அங்கங்கன்னு பரவி எல்லா இடத்துலயுமே அந்த பிளாஸ்ட் ஆகிற பாம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்குது. அதுக்கு இடையில இவன் போயிருவானா, அவ்வளவுதான் பட்டால்னு ஒரு வெடிக்கும். அந்த இடமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு புகமண்டலம் ஆயிரும். இதை ஹெட் குவார்டர்ஸ்ல பாத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் பதறிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இப்போ அவன் தான் நின்று சண்டை போட்டாகணும். அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளவுதான் பிரச்சனை பெருசாயிரும். அதனால இப்ப அவனுக்கு என்ன ஆச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி இந்த கைஜுவை தடுக்கலான்னு ஒரே பரபரப்பு. இனி இதுக்கப்புறம் அந்த கைஜுவை தடுத்தாங்களா இல்ல கண்டமானாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.